8th CBSE Max Exponents and Powers that exercise 10.1ல 5th sum நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு sum கொடுத்திருக்காங்க. இத பார்த்தா நமக்கு எந்த ஐடென்டிட்டி ஞாபகத்துக்கு வரணும் அப்படினா பாருங்க இதுல பேஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு நடுவுல டிவிஷன் சிம்பல் வந்திருக்கு. அப்போ எந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணனும் அப்படினா a raised to the power m divided by a raised to the power n is equal to a raised to the power m minus n. இந்த ஐடென்டிட்டியை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். அப்ப பாருங்க இப்போ 5 அப்படி எடுத்து எழுதிட்டு மேல பவர் பாருங்க m ல இருந்து இந்த -3 மைனஸ் பண்ண போறோம். அப்ப அதை எப்படி எழுதணும் -3. ஓகே இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். is equal to 5 raised to the power 5. இப்போ இதுல பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அப்போ பவர் ரெண்டு ஈக்குவல்னு நம்ம எழுதலாம். ஓகே எக்ஸ்போனன்ட்ஸ் நம்ம ஈக்குவல்னு எழுதலாம். அப்ப எப்படி எழுதணும் m -3 is equal to 5. ஓகே இப்போ இந்த பேஸ் ரெண்டு ஈக்குவல்ன்றனால இந்த பவர் ரெண்டையும் நம்ம ஈக்குவல்னு எழுதியிருக்கோம். ஓகேவா பவர் ரெண்டும் ஈக்குவல்னு எழுதியிருக்கோம். இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்போ m plus 3 is equal to 5. இப்போ m ஓட வேல்யூ தெரியணும் அப்படின்னா இந்த plus 3 is equal to இந்த சைடு போகும்போது -3 ஆயிடும். அப்போ 5 - 3 ஓட ஆன்சர் என்னது 2. m is equal to 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே இவ்வளவுதான் இந்த சம். எப்பவுமே பேஸ் ரெண்டு ஈக்குவல் ஆச்சுன்னா அதோட எக்ஸ்போனன்ட்ஸ் ரெண்டையும் ஈக்குவல்னு நம்ம எழுதலாம். எழுதும்போது நமக்கு சால்வ் பண்ணும்போது m is equal to 2 சொல்லி கிடைச்சிருக்கு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம 6th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம்.